திருமணமானவங்க, ஆக போறவங்க, சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருந்து மிகப்பெரிய மேசிவான அப்டேட் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவராக விஜய் அவர்கள் எப்போ மக்களை நேரடியாக சந்திக்க போகிறார்? இந்த கேள்விக்கான பதில் கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு. ஆனால் மாநாடு டேட் இன்னும் தெரியல. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் லெவலில் பசங்க சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நேரில் அழைச்சி விஜய் அவர்கள் பாராட்டு தெரிவிப்பார்ல, அந்த ஈவெண்ட்டுக்கான டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த முறை நடந்த 10, 12ஆம் வகுப்பு தேர்வுகள் இருக்குல்ல, இதில் சாதித்த மாணவ மாணவிகள் இவங்க எல்லாரையும் நேரில் அழைச்சி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடக்க போகுது. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம திருவான்மையூர் இருக்குல்ல, அங்கேயே தான் எப்பவும் போல. இது ஆக்சுவலாக 2 நாள் இந்த முறை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டில் நடக்க போகுது. 2வது நாள் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தொடக்கத்திலேயே இவங்க ஃபுல்லாக பண்ண போகிறாங்க. இந்த முறை எதுக்காகப்பா 2 கட்டங்களாக இந்த பாராட்டு விழா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காரணம். இல்லை, காரணமாக பார்க்கப்படுறது போன முறை நடந்த ஈவெண்ட் அப்போ விஜய் அவர்கள் பல மணி நேரமாக மேடையில் நின்று இந்த மாணவர்களை ஃபுல்லாக உத்வேகம் கொடுத்துட்டு இருந்தார். ஒரு இடத்துல நிற்க முடியாமல் கால் வழியில் ஒரு மேஜையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஃபோட்டோலாம் இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இதை சார்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த சில பிரமுகர்களே சொல்கிற விஷயம், எங்கள் போன வாட்டி அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, அதுவும் கால் வலி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, வெளியே ஒரு பெருசாக காமிச்சிக்கலைங்க, அடுத்த நாள்லாம் அவர் அன்றாட வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுருந்து இந்த முடிவு எடுத்துருக்கலாங்க அப்படின்றாங்க. ஒன்று. இன்னொரு காரணம் என்னென்னா, போன முறை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டிருந்தாங்க. இது அப்புறம் விமர்சனமாக எழுந்துச்சு. எங்கள் அரசியலுக்கு வர்ற ஒரு பர்சன் அவர் நடத்துகிற ஒரு ஈவெண்ட் அப்படின்னா எப்படிங்க இருக்கணும், பங்க்சுவலாக இருக்கணுமே, இவ்வளோ தூரம் பசங்களை காக்க வச்சுருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களோட அம்மா அப்பா இல்லைனா சகோதரர்கள் கூட எப்போ கூப்பிட்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேமிலியிலேருந்து 3 பேர் வரைக்கும் வராங்க. நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொடுத்தது, டிரான்ஸ்போர்ட்டை ஃபுல்லாக பார்த்துக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் இவ்வளோ தூரம் காக்க வைக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டே எழுந்துச்சு. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இந்த முறை 2 கட்டங்களாக இந்த ஈவெண்ட் அவங்க நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடிச்சிருப்பாங்களே அந்த மாணவ மாணவிகளை இந்த ஈவெண்ட்டுக்கு அழைக்கிறாங்க. பெற்றோர்கள் முன்னிலையில் இந்த மாணவ மாணவிகளை விஜய் அவர்கள் ஃபுல்லாக பெருமிதப்படுத்த போகிறாருங்க. ஆஸ் யூஷுவல் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே அது இருக்குது, இந்த ஊக்கத்தொகை இருக்குல்ல அதையும் வழங்குறாங்க. இந்த முறையும் விஜய் அவர்களே தான் நேரில் வந்து இது எல்லாத்தையுமே செய்கிறாப்புல. இது சார்ந்த அறிக்கை இருக்குல்ல, இது அந்த கட்சி தரப்புலேருந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருங்க. அதில் தெளிவாக டேட் இருக்கும் மென்ஷன் பண்ணி எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்ட உள்ளார். முதற்கட்டமாக 28/6/2024 வெள்ளிக்கிழமையன்று சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழா நடக்கிறது. இதில் அரியலூர், கோயம்புத்தூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்ட பெறுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக 3/7/2024 புதன்கிழமையன்று செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்ட பெறுகிறார்கள். தளபதி விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்க உள்ளார் என்பதை
அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நடக்க போகிற ஈவெண்ட்டை பற்றி சொல்லிட்டேன். இப்போ நடந்து முடிஞ்ச இன்னொரு ஈவெண்ட்டை பற்றி ஓப்பன் பண்ணுறேன். நம்ம புதுக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட அலுவலகம் திறக்கப்பட்டிருக்குங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த கட்சி சார்பில் திறக்கப்பட்டிருக்க முதல் மாவட்ட அலுவலகம் இதுதான் நம்ம புதுக்கோட்டையில். இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு தலைமையேற்றது வேறு யாரும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் இருக்கார்ல, அவர் தான் கலந்துக்கிட்டு இருந்தா. அப்படி இந்த இனாகரேட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குங்க. நம்மளோட இலக்குன்றது 2026 தான் தெளிவாக சொல்லிட்டார். தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழின்ற மாதிரி அவரோட பேச்சு அமைஞ்சிருந்துச்சு. இன்று கிளை மன்றம் முதல் கொண்டு எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். மேலும் தளபதி அவர்கள் போன வருடம் மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை ஊக்க பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய சர்டிபிகேட் வழங்கிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தடவையும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மிக விரைவில் தளபதி அவர்கள் தலைமையில் அவர்கள் செய்ய இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் தளபதி விலையில்லா வீடு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்துல 7 பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர்ல கட்டி கொடுக்க போறோம், நாமக்கல்ல கட்டி கொடுக்க போறோம். இதையெல்லாம் அவர்களுடைய சொந்த பணத்தில் செய்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு தோழனும் தளபதிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை எந்தவித சந்தேகம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தளபதியே உங்கள் முன் வந்து நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் மிக மிக விரைவில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியுடைய நோக்கம் 26. அந்த 26 கண்டிப்பாக தளபதி அதை அடைவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக நீங்கள் எல்லோரும் இரவு பகல் பாராமல் மக்களோடு மக்களாக இருந்து நீங்கள் உழைக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மற்ற கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு உதவி என்றால் நீங்கள் முன்னேறி போய் நின்று அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். தொழிலில் கிடைக்கிற வருமானத்தில் 1% 2% எடுத்து ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தளபதியை நேரடியாக வந்து நிறைய பேர் வந்து சந்திச்சிருப்பீங்க, இங்க இருக்கிறவங்களும் சந்திச்சிருப்பீங்க. அவர் உங்களோட எப்படி இருப்பாரு, ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவருக்கு அது அவரே டம்ளர்ல காப்பியோ இல்ல மோரை ஊத்தி கையில கொடுத்து அதை குடிக்கிறத பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உங்களுடன் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க வராங்களா பாக்குறாங்க. நம்ம தளபதி முதல்ல நம்மளுடைய தோழரையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்க்கிற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நாம் முன்னேறி போய் நின்று அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து விட்டார் என்று நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மக்களோட மக்களாக அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களை கொலை சொல்றது, மற்றவங்களை அதை சொல்றது, அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. நம்மளுடைய வேலை தளபதி என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து சகோதரர் சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார். விலையில்லா விருந்தகம் காலை மாலை என்று உணவு வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சுமார் 25 மாவட்டங்களில் விலையில்லா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் காலையில 100 இருந்து 150 பேர் காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் தளபதி விலையில்லா விருந்தகம். அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் அணித்தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ரொட்டி முட்டை பால் திட்டம் 397 இடத்துல ஞாயிறுதோறும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாரி தளபதி பயிலகம் ஒரு நாளைக்கு 10,000 மாணவர்கள் நம்மளுடைய பயிலகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ரத்தம் எப்படி பார்த்தாலும் ரத்த தானம் ஒரு நாளைக்கு 75 இருந்து 100 பேருக்கு ரத்தம் வழங்குற ஒரு இயக்கம் எது என்று சொன்னால், கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதிக்காக, மக்களுக்காக, தளபதி உங்களுக்காக இருக்கிறார், மக்களுக்காக இருக்கிறார். நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கான சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாளை ஆயிடுச்சு, நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம். கொஞ்சம் டைம், நல்ல டைம் பார்த்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி பண்ணோம், வேற எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் காலையில இருந்து வர்ற வழியெல்லாம் மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்தீர்கள். அது எனக்கு அல்ல, இது முழுக்க முழுக்க தளபதிக்காகத்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் காலம் வரை நம்மளுடைய கொடி, தளபதியுடைய கொடி பறந்து கொண்டு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய உயிர், மூச்சு, நாடி, ரத்தம் அனைத்தும் தளபதிதான். தளபதியை தவிர்த்து தளபதியை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தளபதிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். இந்த ஈவெண்ட்ல இந்த விஷயம் ஓப்பன் அப் பண்ணார், கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருக்காரா. இன்னொரு இடத்துல செய்தியாளர்களை சந்திச்சாருங்க இதே புசி ஆனந்த் அவர்கள். அப்போ என்னென்ன சொன்னார்னா, அரசியல் மாநாடுக்கான இடம் இருக்குல்ல, இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அந்த இடம் என்னன்றதை ஃபைனல் பண்ண போகிறது தலைவர் அவர்கள் தான். மக்களை அவர் விரைவிலேயே நேரில் சந்திக்க போகிறான்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கல்வி விழாவில் சந்திக்கிறது வேறு, ஓகேவா? அது கல்வி சார்ந்த ஈவெண்ட்டாக போயிடும். பாலிடிக்ஸ் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்க இல்லைலாம் மறுக்க முடியாது. ஆனால் முழுமையான பாலிடிக்ஸ் ஈவெண்ட் அப்படின்றது மாநாடு தான். அதுதான் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்றாரு. இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். நலத்திட்டங்களை நாங்கள் ஏதோ புதுசாக இப்போ பண்ணுற மாதிரி சில பேர் சொல்கிறீங்க. நாங்கள் புதுசாலாம் பண்ணலைங்க. தலைவர் அவர்கள் ஏற்கனவே பல வருஷங்களாக அதை பண்ணவர் தான், கல்வி சார்ந்த நலத்திட்டங்களை. அதுதான் இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் புதுசாக பண்ணது எதுவுமே இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காருங்க. புசி ஆனந்த் அவர்கள் பேசும்போது நீங்கள் நல்லா கவனிங்க, விஜய்ன்ற அந்த பெயரே வராது. நல்லா கவனித்து பாருங்கள். தலைவர், தளபதி, இது மட்டும்தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்த ஒரு பார்ட்டி கட்டுக்கோப்பாக இதுலேயே இருக்காங்கன்னு லிட்டலாக தெரியுது. பார்ப்போம். ஆரம்பத்தில் எல்லா பார்ட்டியும் ஒதுக்கிறப்ப இப்படி தான் இருப்பாங்க. போக போக எந்த அளவுக்கு இருக்க போகிறான்னு அதை வெயிட் பண்ணியே பார்ப்போம். இந்த தமிழக வெற்றி கழகம் அரசியல் காலத்தில் ஒரு இடத்த பிடிப்பாங்க, ஒரு பெரிய இடத்துல மாற்றுக்கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு 2 காரணம். ஒன்று, நடிகர் விஜய் அவர்களோட முகம் ஃபுல்லாக பட்டி தொட்டி எங்கே ரீச் ஆன ஒரு முகம். 2வது, மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களாக இருக்காங்களே, அவங்க அதிருப்தியின் காரணமாக இங்கே கழகத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சமீபத்தில் தான் நாகை நகர அதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் கூண்டோடு கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்காங்க திடுதிப்புன்னு. அதிமுக தரப்புலேருந்து மட்டும் கிடையாதுங்க, அண்மையில் திமுகவினர் சில பேர் கூட தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக மாறியிருக்காங்க, நிர்வாகிகளாக மாறியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆரம்ப கட்ட நல்ல ரிசல்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கழகம் கட்சி மேலே வரணும் அப்படின்னா உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இன்றியமையாதவங்க. இவங்களை ஃபுல்லாக சேர்க்கிற வேலையை இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆப் மூலமாக. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ நல்ல ரிசல்ட்டாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. வர 22ஆம் தேதி நடிகர் அரசியல் கட்சி தலைவரான விஜய் அவர்களுக்கு 50வது பிறந்தநாள். அந்த ஒரு நாளை எதிர்பார்த்து தான் இவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, இப்போ தொண்டர்களாக மாறி இருக்கான ஃபேன்ஸு, அவங்க வரைக்குமே என்ன அன்றைக்கி நடக்க போகுது, இவர் என்ன விஷயங்களை பேச வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஒரு ஈவெண்ட் எங்கன்னா நடக்கும் அவரோட பர்த்டே சார்ந்துன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 22ஆம் தேதின்றது ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படுதுங்க. விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக 50வது பிறந்தநாள் அப்போ அரசியல் மாநாடுன்ற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வேறு லெவலில் ஹைப்பை கொடுக்கும். பார்ப்போம் அது நடக்குதான்ட்டு. அதுவும் அந்த மாநாட்டு காலமாக மதுரை தேர்வு செய்யப்பட்டுச்சுன்னா அது இன்னும் வேறு லெவலில் ஹைப்பை கொடுக்கும். ஏன் எதுக்காக சொல்கிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஆனால் பிறந்தநாள் விழா சார்ந்த ஏற்பாடுகள் தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்களுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. வெளியான தகவல்லாம் இல்லைங்க,
அவர் போட்டிருக்க பதிவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ எக்ஸ்டெண்ட் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு திரு நரேந்திர மோடி. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறது விஜய் அவர்கள் தான். பாஜக வர்சஸ் விஜய், ஜோசப் விஜய், இது ஒரு நீண்ட தொடர்கதை. பல படங்கள் சார்ந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் ஃப்ளாஷ்பேக்கெலாம். அதே விஜய் அவர்கள் தான் இப்போ வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு பதிவு இருக்குல்ல, இதுக்கான வியூஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 மில்லியன்ஸை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பதிவை பெருசாக யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த பதிவு ஒரு போடுறதுனால தான் இவ்வளோ ரீச்சிங் இப்போதுக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. என் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம். வாய்ப்பு இருக்காங்க இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு. ஏன்னா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இது போல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சின்ற அந்தஸ்தை நீங்கள் பெறுறீங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. இதே தான் விசிகாக்கும் இவர் தெரிவிச்சிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தான் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்களே, இவங்க இன்கேஸ் ஃபியூச்சரில் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் வர வாய்ப்பு இருக்கலாம்னோ, நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைய கூட வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பெரிய டாக் போயிட்டுருக்கு. அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவும் தற்காலிகமும் கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் உங்களோட பதில்களை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். இவர் தனித்து நின்று அரசியலை கொண்டு போவாரா, இல்லைனா கூட்டணி கட்சிகள் மூலமாக அரசியலை கொண்டு போவாரான்றதை நீங்கள் தெரிவிங்க மக்களே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.